வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த அருட்தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றிகளையும் அவர்களுடைய ஆசையையும் அனைவரும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நம்ம வேதாத்திரிய பெட்டகம்ங்கிற இந்த ஒரு அரியதொரு பகுதியில் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறது என்னன்னா, நிறைய அன்பர்களுடைய ஒரு விருப்பத்துக்கு இணங்க நிறைய தத்துவங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை இந்த ரியல் லைஃப்பில் நம்ம அதிகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குறை சொல்கிறது. நம்மளும் அடுத்தவங்கள சொல்வோம், அடுத்தவங்களும் நம்மளை சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த குறை சொல்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்ம கிராஸ் பண்ணி வர்றது, எதனால் அந்த குறை சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வருது, இதை பற்றின ஒரு வேதாத்திரியத்தை ஒட்டுன சிந்தனை தான் எல்லாமே. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்களாகட்டும், நம்மளுடைய அருட்தந்தைகள் ஆகட்டும், அவங்க சொல்லாத எந்த கருத்துக்களையுமே புதுசாக நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அதை ஒரு தடவை நினைவு கூற போகிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தோன்னா, நம்ம மனவளக்கலைக்கு வரக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், மனவளக்கலை அன்பர்கள்னா எப்படி இருக்கோன்னா, நம்ம எல்லாருமே இந்த பயிற்சி எந்த அளவுக்கு செய்கிறோம், தற்சோதனை எந்த அளவுக்கு பண்ணுறோம், இந்த தத்துவங்களை எந்த அளவுக்கு உள் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறத விட, நம்மளுடைய செயல்முறை, நம்ம நடந்துக்கிற விதத்தை வச்சு நம்மளுடைய வீட்டு அன்பர்களாகட்டும், தொழில்துறையிலே ஆகட்டும், நட்பு வட்டாரங்களில், சமுதாயத்தில் நம்மளுடைய செயல்பாடு அடுத்தவங்களுக்கு அதை எடுத்துக்காட்டி சொல்கிற விதத்தில் இருக்கணும். நம்ம என்ன பண்ணலான்னா, சில இடங்கள்ல நம்ம முகமூடி போட்டே வாழ வேண்டியது மாதிரி இருக்குது. வீட்டில் ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி, நண்பர் சர்க்கிளில் ஒரு மாதிரி, அந்த மாதிரி முகமூடி போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையிலேயே தனக்குன்னு ஒரு சுயமான முகம் எல்லாமே போயிடும் இல்லைங்களா? எந்த ஒரு இடர்பாடு, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய கேரக்டரில் நம்ம இப்படிதாங்கிறத நம்ம நிலைநிறுத்தி அந்த அறநெறிப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலையும் தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாஸ்க் எடுத்து மாட்டிக்கணுங்கிற அவசியமே வராது இல்லைங்களா? ஒருத்தர் நம்மளை குறை சொன்னாலும் அதை எப்படி நம்ம நீட்டாக கிராஸ் பண்ணி போகணுங்கிற அந்த பக்குவத்து நிலைக்கு வந்துடுவோம். நம்மளும் முடிஞ்ச அளவு யாரையும் குறை சொல்லாமல் வாழக்கூடிய அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த மனவளக்கலை பயிற்சி. இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த குறை சொல்கிறது, அதாவது அடிக்கடி யாரோ ஒருத்தரை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இதை சயின்டிஃபிக்காகவும் இதுக்கு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்போ பாரு தன்னுடைய வேலையை விட்டுட்டு அடுத்தவங்கள பற்றியே சிந்திச்சு யாரை குறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்கள நிறையா பேர்த்த ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தினால நிறைவு பெறாதவங்களா இருக்கிறவங்க தான் அடுத்தவங்கள பற்றின சிந்தனைகளை அதிக அளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. சரி, இப்போ நேரா நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய ஆணிவேர்ல இருந்து யோசிச்சு, நம்ம அருத்தந்தை எப்படி ஒவ்வொரு உடற்பயிற்சியும் தானே சோதனை கூடமா மாறி, எந்த விளைவுகளும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல விளைவுகளை கொடுக்கணும் ஆணித்தரமா நம்பி தான் இந்த பயிற்சியை கொடுத்தாரு. அந்த அளவில் தான் இன்னமும் உலகம் முழுவதும் நம்மளுடைய பயிற்சிகள் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில் எந்த ஒரு விஷயத்தையுமே அதனோட அடிப்படையிலிருந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா தான் அதனுடைய தீர்வு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மகான்கள்லாம் நம்பினாங்க. அதை நம்மளுக்கும் கொடுத்தாங்க. அந்த வகையில் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நம்மளை ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அப்படின்னா யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்ல எடுத்துக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, என்ன குறைய சொல்கிறாங்க. மூணாவது, எதற்காக சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்ட், அதுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ யார் குறை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் எல்லாருமே இதில் அடக்கம் இல்லைங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, வாழ்க்கை துணையாகட்டும், குழந்தைங்க, பெரியவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை சொந்த பந்தங்கள் இது எல்லாமே இதில் வருவாங்க. அது போக நம்மளுடைய சகோதர சகோதரிகளாகட்டும், நட்பு வட்டாரங்கள், நம்ம பழகுன அத்தனை மனிதர்களுமே இந்த யாருங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுறாங்க இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அதில் சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த யாருங்கிறதுல நிறைய கேட்டகரி எடுத்துக்கலாம். இப்போ யாருன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள், ரத்த சொந்தம் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த மனிதராக வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் நல்லா இருக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற இந்த சின்ன குறைய மட்டும் விளக்கிட்டா அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்கங்கிற நோக்கத்தில் சொல்கிறவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ வீட்டிலேயே நம்ம வாழ்க்கை துணை ஒன்று சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும்.
அத வந்து இத நீ இப்படி சரி பண்ணிக்கோ அப்படின்னா, அந்த இடத்துல யார் சொல்றாங்கங்கிறதுல முதல்ல நம்ம மனச வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். அ இப்போ அந்த சொல்ற நபர பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இவங்க சொன்னாங்கன்னா, இது கரெக்ட்டா இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் சொல்றாங்களா? அல்லது இன்னொரு சில இடத்துல நம்மளுடைய ஒரு போட்டி, பொறாமை, நம்மள ஆகாதவங்க, வேணும்னே சொல்லக்கூடியவங்க, எப்படியாவது என்னுடைய வளர்ச்சிய தடுக்கணுங்கிற ஒரு இதுல இருக்கிறவங்க, ஆ இல்ல இது ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நம்மள மாரி இன்னும் நெறைய பேர்த்த குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே இந்த கேட்டகரியில வருவாங்க. அத வந்து இப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்களா இருந்தா, நம்ம அனலைஸ் பண்ணி இவங்க எப்படிப்பட்டவங்க, எதனால சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, அவங்க கூடயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுவே வெளி ஆளுகள வந்து இந்த மாரி சொல்லும்போது, அவங்கள எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா, 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அவங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு எதனால சொல்றாங்கன்னு. இதே 2, 3 தடவ அவங்க பேசும்போது நம்மளுக்கு புரிஞ்சிரும். ஓ! அவங்க வேலையே இதுதாங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அத வந்து அந்த இடத்துல நம்ம பக்குவமா கிராஸ் பண்ணி, "சரிங்க அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த மாரி ஆட்களுக்கு, அதாவது நெகட்டிவா சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்ப நம்ம வீட்ல இருக்கிறாங்க, நம்மளுடைய வளர்ச்சிக்காக சொல்றாங்க அப்படின்னா, அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இதுவே நம்மள வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம ரெகுலரா என்ன பண்றோங்கிறது எல்லாமே நம்ம வீட்டு அன்பர்களுக்கு தெரியும். இதுவே நம்மள ஒரு எதிரியா நினைக்கிறவங்களோ, அல்லது நம்மள புடிக்காதவங்களோ, நம்ம வளர்ச்சி தடைபடணும்னு நினைக்கிறவங்களோ, வேற பொறாம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்ப வந்து அவங்க டைம வேஸ்ட் பண்ணி, நம்மள வாட்ச் பண்ணி, நம்மள அத கவனிச்சு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கே நம்ம ஒரு பெரிய அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லைங்களா? அத வாங்கி அப்படியே அதுல அப்பவும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுல ஏதாவது இருக்கா? நம்ம உள்ள எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கான்னு. அப்படி இல்லன்னு தெரிஞ்சதுன்னா, அத பாசிங் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தட்டி விட்டுட்டு, நம்ம அடுத்த வேலைய பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுவே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம இல்லன்னா இன்னொருத்தர் இப்படியே குறை சொல்லி, சொல்லி அவங்களுடைய லைஃப்ல எந்த கான்சன்ட்ரேஷனும் பண்ணாம, அவங்க வந்து நெறைய இழப்புகள சந்திக்க வேண்டியது வரும். இப்படி நம்ம நெறைய அன்பர்கள பார்த்துருப்போம். அத பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. நம்மளுடைய வாழ்க்கைய நேர்மையான முறையில நம்ம எப்படி வாழ்ந்துக்கலாங்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாவே, நம்மனால சமுதாயத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியுங்கிற பாதையில நம்ம போயிட்டே இருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், இந்த யாருங்கிறதுல நம்ம கரெக்ட்டா வந்து வாட்ச் பண்ணணும். அ இந்த யார் சொல்றாங்கங்கிறதுல நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்குள்ள வந்தோம் அப்படின்னா, இங்க தான் இந்த சைக்காட்டிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க. வீட்டுக்குள்ள எவ்வளோ அந்யோன்யமான தம்பதிகளா இருந்தாலுமே, சின்ன சின்ன குற்றம், குறைகள் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும் இல்லைங்களா? அத சொல்லக்கூடிய விதத்த வந்து பாசிட்டிவா மாத்திக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசென்ட்டா ஒரு இதுல அன்பர்கிட்ட கேள்விப்பட்டது தான். அவங்க ஒரு பாசமா ஒரு டீ போட்டு குடுக்குறாங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் டீயாவே இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் அந்த டீ பவுடரோட இது கொஞ்சம் ஜாஸ்தியா கசப்படிக்கிற மாதிரி இருந்தது. இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்டின்னா, "இது என்ன டீ? நீ இது போடாத எனக்கு புடிக்கலன்னு" அப்டி சொல்லாம, "டீ ரொம்ப அருமையா போட்டிருக்கம்மா. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நீ டீ தூள் கம்மி பண்ணிட்டு, சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தி போட்டிருந்தீன்னா சான்ஸே இல்ல. செமையா இருக்குது" அப்டின்னு சொன்னா, அதுதான் பாசிட்டிவா நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் சொல்றது தான் ஒருத்தரோட வளர்ச்சி அடுத்த கட்டத்த நோக்கி கொண்டு போறது. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு தொழில் வளர்ச்சியிலே ஆகட்டும், அவங்களுடைய பர்சனல்ல இருந்து, பிசினஸ்ல இருந்து, அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்ன இதுவா இருந்தாலுமே, ஃபினான்சியல் வரைக்குமே, இந்த மாரி பாசிட்டிவா அவங்களோட தாட்ஸ வந்து மாத்த பழகணும். நம்மளுக்கு புடிச்ச மாரி, அல்லது இதனால எல்லாத்துக்குமே, இத நீ பண்ணனா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாரி ஒரு டெசிஷன் நீ பண்ணினா, இப்ப இருக்கிறத விட குடும்பத்தோடைய நிலைமை இன்னும் ஜாஸ்தி நம்மளால பண்ண முடியும். வருமானத்த இன்கிரீஸ் பண்ண முடியும். அந்த மாரி அந்த சின்ன சின்ன குறைகள கூட பாசிட்டிவா சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ற விதத்துல பண்ணோம் அப்டின்னா, அந்த குறை கூட ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன் வந்து அன்பர்களுக்குள்ள இந்த குறைபாடுகள்லாம் தெரியுது அப்டின்னா, எந்த இடத்துல அன்பு மிகுதியா இருக்குதோ, அவங்க என்ன தப்பே செஞ்சாலும் அது ஒரு குறையாவே தெரியாது. எந்த இடத்துல அன்பு குறைய ஆரம்பிக்குதோ, அவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது ஒரு மிகப்பெரிய குறையா தெரியும். அ ஏன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாரி இதெல்லாம் வருது அப்டின்னா, இதுவும் சைக்காலஜிக்கலா சொல்றாங்க. இப்ப கல்யாணம் ஆகி அந்த 1 வருஷம் வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமா பாசமா இருக்கும்போது, அவங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அது ஒரு குற்றம் குறையா தெரியறதில்ல. இதுவே கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் கூடுது. அதாவது கல்யாணம் ஆகி அந்த 2 வருஷத்துல இருந்து குழந்தைகள் வந்துரும். அவங்களுக்கான செலவு, படிப்பு செலவு இந்த மாரி வரும்போது, நெறைய பொறுப்புகளும், கடமைகளும் வரும்போது, ஒரு சில இடங்கள்ல ஒரு இயலாமை, சலிப்பு தட்டுறது, பண கஷ்டங்கள், வேற நெறைய மன கஷ்டங்கள், உறவுகளுக்குள்ள கஷ்டம், இப்ப 2 சைடு அம்மா, அப்பானால கஷ்டம், பெரியவங்கள பாத்துக்கிறது, இந்த மாரி ஓவரான பளு வந்து 2 பேருக்கு இடையில கூடும்போது, அந்த இடத்துல அன்பு வந்து வெவ்வேறு இடங்கள்ல பரிமாறப்படும்போது, இவங்களுக்குள்ள இருந்த அன்பு குறைய
ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த சின்ன சின்ன குறைகள் கூட மிகப்பெரிய அளவுல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உண்மையான என்ன ரெசல்யூஷன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள பொறுப்புகளும், கடமைகளும் ஜாஸ்தி வரும்போது தான் அன்பும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி நம்ம ஒருத்தர ரொம்ப விரும்புறோம், அவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய இன்பமான காலத்துல கூட இருக்கிறது பெருசு கிடையாது. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு ஃபேமிலிக்குள்ள கடினமான சூழல் வருது அப்படின்னா, 2 பேருமே அந்யோன்யமா அதே அன்போட சேர்ந்து அத டேக்கிள் பண்ணா மட்டும் தான், எல்லா சூழலையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அன்புங்கிறது என்னைக்குமே குறையாம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு பொறுப்போ, கடமையோ ஒரு தடையா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத தெளிவா அந்த இதுல சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இதுல ஒரு சின்ன கதை கூட நான் ஏற்கனவே வேற ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆ ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தம்பதி அந்த 1 இயராவே அவங்க பால்கனியில உட்காந்து காஃபி, டீயோ ஈவினிங் டைம் குடிப்பாங்க. அப்போ சுத்தி அந்த கிளாஸ் வழியா எல்லாமே பார்த்துக்கிட்டே அவங்க டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த கடந்த 1 வருஷம் மாரி அந்த அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் மேல மாடியில துணி காயும் பக்கத்து வீட்ல. இவங்க ஹஸ்பண்ட்ட "பாருங்க அந்த பொண்ணு என்ன மாரி தான் நியூலி மேரிடு மாரி இருக்குது. ஆனா துணி நல்லாவே துவைக்க தெரியல போல இருக்கு. எப்படி துவைச்சு போட்டாலும் நான் அடிக்கடி பார்க்குறேன் அழுக்காவே தான் இருக்குதுன்னு" அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி ஒரு 6 மாசம் மாரி இவரு வாட்ச் பண்றாரு. அதுக்கு எதுவுமே இவரு பதில் சொல்ல மாட்டாரு. சரி பரவால்ல விடுன்ட்டு டீ குடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பால்கனியில உட்காந்து டீ குடிக்கும்போது சொல்றாங்க, "பரவால்ல இப்ப 6 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இப்ப நல்லா துவைச்சு பழகிட்டாங்க போல இருக்கே. நல்லா துணியெல்லாம் சுத்தமா இருக்குது." அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, "இல்லம்மா அந்த துணி எப்பவும் போல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த கிளாஸ நான் தான் தொடச்சேன். நம்மளோட அந்த கிளாஸ் எல்லாம் ரொம்ப டஸ்ட்டா இருந்தது. நான் தான் தொடச்சு விட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியுது. அவங்க எப்பவும் போல தான் துணி துவைச்சிருந்திருக்கிறாங்க. இவங்க கிளாஸ் டஸ்ட்டா அழுக்கா இருந்தனால அந்த துணிகள்லாம் அழுக்கு மாரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த மாரி ஒரு மாயை தான் இன்னொருத்தர குறை சொல்றதுங்கிறது. அப்போ இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அ வள்ளுவர் சொன்ன ஒரு குறள் தான் ஞாபகம் வருது. அ "ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, பிறர் குற்றங்கள்லாம் பார்த்து பார்த்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்றவங்க, அதே அளவு தன்னுடைய குறைகளையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த மண்ல வாழ்ற வரைக்கும் எந்த ஒரு தீங்குமே நேராது. "தீதுண்டோ மன்னும் உயிர்க்குன்னு" இங்க வாழ்ற உயிர்களுக்கு எந்த தீங்குமே வராதுன்னு சொல்றாரு. உயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லா அறிவுள்ள ஓரறிவுல இருந்து எல்லாமே உயிர்கள் தான். ஆனா, இந்த 5 ஜீவன் வரைக்குமே இந்த குறை சொல்றது, குற்றம் பார்க்கறது இந்த பழக்கங்கள்லாம் இல்ல. ஏதோ இந்த 6வது அறிவு, சிந்திக்கிற அறிவு மனிதனுக்கு கிடைச்சதுனாலயே என்னவோ, நம்மள பத்தி சிந்திக்கிறத விட அடுத்தவங்கள பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சுர்றோம். இல்லைங்களா? நல்ல விஷயங்களுக்கு அத பயன்படுத்தலாம். இதுவே அடுத்தவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கான நேரங்கள தன்னுடைய வளர்ச்சிக்கும், மேம்பாட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பாதை இன்னும் மிக சிறப்பா நம்ம அமைச்சுக்க முடியும். அதுக்கு இந்த கதையும் மிகச்சிறந்த ஒரு உதாரணம்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? அதே மாதிரி என்ன சொல்றாங்க? யார் சொல்றாங்க? என்ன விஷயத்துக்காக குறை சொல்றாங்கங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே நம்மளுடைய தற்சோதனையில இருக்குது. தினமும் இந்த தற்சோதனை பயிற்சிய தூங்க போறதுக்கு முன்னாடி சரிவர பண்ணணும் அப்படின்னாவே, நம்ம இன்னொன்னு ஒரு விஷயம் யாரு நம்மளுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அத நம்ம கனவுலயும் இன்னொருத்தருக்கு செஞ்சிட மாட்டோம். இல்லைங்களா? அந்த வகையில என்ன குற்றத்த சொல்றாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாவே, இது நம்மளுக்கு தேவையா? அப்படி ஒண்ணு இருக்குதா? இல்ல இல்லாமயே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் நம்மளுடைய எண்ணம் வேற மாரி இருக்கும். அவங்க இத கற்பனையில வேறயா நினைச்சுக்கிட்டு சித்தரிச்சு சொல்லுவாங்க. அத பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்ல. இல்லைங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு மாரி ப்ரொஜெக்ட் ஆகும். அத பத்தி நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம்னா, நம்ம இந்த வாழ்க்கைய நிம்மதியா வாழவே முடியாது. அதனால என்ன சொல்றாங்க? உண்மையா அதுல சொல்ற விஷயத்துல ஏதாவது அர்த்தம் இருக்கா? உண்மையா அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது எதுக்காக சொல்றாங்க? இது எப்படின்னா, நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு 3 பெர்சனா கூட இருக்கலாம். அவங்க திடீர்னு ரோட்ல நம்மள பார்க்குறாங்க. நம்ம ஒரு ஆடை லைட்டா கிழிஞ்சிருக்குது, அல்லது நம்ம வண்டி ஏதோ ஃபால்ட்டா இருக்குது. அவங்க கூப்பிட்டு "இது இப்படி இருக்குதுங்க, இத சரி பண்ணிக்கங்கன்னு" சொன்னோம்னா, அந்த இடத்துல போய் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம நல்லதுக்காக சொல்றாங்க. அத உடனே ஆன் த ஸ்பாட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த எதுக்குங்கிற ஒரு இத நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
இதுவே தேவையில்லாம நம்மள வந்து ஒரு விஷயத்துல சிக்க வைக்கிறதுக்கோ, வேற டைவர்ட் பண்றதுக்காகவோ, நம்மளுடைய கவனத்த சிதற விடுறதுக்காகவோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம மேல ஏதோ ஒரு ரிவெஞ்ச் அவங்க வந்து இப்படி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட, ஒரு நெகட்டிவ் தாட்டோட நம்மள வந்து குறை சொல்றாங்க அப்படின்னா, அது 1 ஆர் 2 டைம்ஸ் ஒருத்தரோட பழகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஒரு சிலர் வந்து இதே மாரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஓ! நம்மள சொல்ற மாரி தானே அவங்க கிட்ட போய் நம்மளே சொல்லுவாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் பக்குவமா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஆட்கள நம்ம வெறுக்க வேண்டியதில்ல. அவங்களையும் வாழ்த்தி நம்ம சரி பண்ணிற முடியும். நம்மளுக்கு தான் அந்த வாழ்த்தும் பையன பத்தி தெரியும். இருந்தாலும் அந்த மாரி நெகட்டிவா சொல்ற ஆளுகளுக்காக நம்மளுடைய டைம் அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணாம, அத வந்து அவங்க கிட்ட பொலைட்டா சரிங்க, ரொம்ப நன்றிங்க, நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அத சிந்திச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா நம்மளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப யார் சொன்னா என்ன? என்ன சொன்னா என்ன? எதுக்கு சொன்னா என்ன? அப்படின்னு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாவும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிறக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் வந்து தினந்தோறும் ஒரு மாணவன வந்து ஏதோ ஒண்ணு நோட்டிஃபை பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, அத்தன பேர் இருக்கும்போது அவர மட்டும் சொல்றாருன்னா, ஏதாவது அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல அந்த மாணவன் இருக்கலாம். அப்போ வந்து அத நம்ம டோட்டலாவும் அ அவாய்ட் பண்ணிற முடியாது. அதே மாரி நம்ம வேலை இடங்கள்ல நம்மள யாராவது ஒருத்தங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட வளர்ச்சிக்குன்னு நெனச்சு உண்மையாலுமே இதுல அவங்க சொல்றாங்க, அதுல ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னா, நம்ம அத எடுத்துக்கிட்டு அத சரி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இத யோசிச்சு பண்ணிக்கணும். அதே மாரி என்ன சொல்றாங்கங்கிறதுக்கும், அ அது வந்து உண்மையாவே நம்மளோட லைஃப்பையோ, வேற யாரையோ பாதிக்குமாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி, அந்த விஷயத்தையும் நம்ம செயலுக்கு எடுத்துக்கலாம். எதுக்காக சொல்றாங்க? இதையெல்லாம் பார்த்துட்டு, நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன குறை சொன்னாலும் யாரையும் அவங்க மனச காயப்படுத்தாம, அதையும் பொலைட்டா கேட்டுக்கிட்டு, அவங்கள நல்லபடியா அவங்களுக்கு ஒரு பதில சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, தேவைன்னா அத நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு நல்ல ஒரு அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டு போகும். இத நம்ம சரி பண்ணிக்கிட்டா அப்படின்னா, அத வந்து கட்டாயமா நம்ம செய்யலாம். இல்ல, இத வந்து நம்ம சரி பண்ணாலும், இதோடைய விளைவு வந்து இன்னொருத்தருக்கு வந்து இப்போ நான் நல்லா இருப்பேன். அதோடைய பாதிப்பு வந்து இன்னொருத்தர வந்து சிரமப்படுத்தும் அப்படின்னா, அந்த இடத்துல யோசிச்சு நம்மளும் சங்கடப்படாம, அடுத்தவங்களுக்கும் அந்த விளைவு பாதிக்காத அளவுக்கு நம்ம அந்த செயல்முறைய வந்து மாத்திக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த இந்த குற்றம், குறை சொல்றது இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு திருக்குறள் மாரி ஒரு ஃபார்முலா சொன்னாரு. இரண்டொழுக்க பண்பாடு நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இத வந்து மனவளக்கலை அன்பர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரும், உள்ளம் அத்தனைக்குள்ளயும் இது ரத்தமா ஓடுற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான், இப்ப நான் ஒருத்தர் என்னை கஷ்டப்படுத்துனா, நான் எந்த அளவுக்கு துன்பப்படுவேனோ, அதே மாதிரி நான் ஒருத்தர திருப்பி கஷ்டப்பட்டா, அதே துன்பம் அவங்களுக்கும் வரும். அப்படின்னு நினைக்கிறவங்க யாருடைய உடலையும், மனதையும் கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டோம். இது வந்து ஆணித்தரமா சொல்லிக்கலாம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம யாரையும் மனச துன்பப்படுத்துற மாரி எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய மாட்டோம். துன்பப்படுத்தணும்னா ஒருத்தர நேரடியா போய் வார்த்தைகள்ல திட்டுறது, அவங்களுக்கு ஏதாவது ஆகாத வேலைய நேரடியா செய்யறது, அ அவங்கள 2 அடி போடுறது, இந்த மாதிரி மட்டும் ஒருத்தரோட மனதையோ, உடலையோ துன்பப்படுத்துறது இல்ல. அவங்க மனசு துன்பப்படும் அப்படின்னா, அவங்கள பத்தின ஒரு தீய எண்ணத்த நம்ம மனசால நெனச்சோம்னா கூட, அது போய் அவங்க கருமையத்த பாதிக்கும். அப்படிங்கும்போது நம்ம யார் ஒருவருக்கும் எண்ணத்தால கூட எந்த தீங்கும் செய்யாம இருக்கணும். எண்ணம், சொல், செயலால. இப்போ வந்து ஒருத்தர பார்க்கும்போது முகஸ்துதிக்காக அவங்க கிட்ட நல்லா பேசிக்கிட்டு, பின்னாடி பார்க்குறவங்க கிட்டலாம் அவங்கள பத்தி மோசமா பேசுறது, தப்பா சொல்றது, இன்னொரு பக்கம் சொல்றது, இந்த மாரி பண்ணும்போது, அத விட மோசமான செயல் எதுவுமே இல்ல. ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கருத்து வேறுபாடு வருதா, அவங்கள என்னதான் நம்ம வாழ்த்தியும், நம்ம கூட அவங்க ஒத்து வரமாட்டேங்கிறாங்களா, ஜென்யூனா அவங்க கிட்ட பேசாம கூட விலகிக்கலாம். இது கூட ஒரு வகையில ஒரு நியாயமான செயல் தான் இல்லைங்களா? அவங்களால நம்மளுக்கும் துன்பம் வர வேண்டாம், நம்மனால அவங்களுக்கும் வர வேண்டாம். ஒதுங்கி நம்மளுடைய வேலைகள நம்ம பார்க்கலாம், அவங்க வேலைகள அவங்க பார்க்கட்டும். ஆனா, அந்த எப்படி சொல்றதுன்னா, அ உதட்டுல உறவு, உள்ளத்துல விஷம் அந்த மாரி வச்சுட்டு அவங்கள ஏமாத்துற மாரியே பழகிட்டு, பின்னாடி வந்து அவங்களுக்கு நெறைய கெட்ட பெயர்கள் உருவாக்குற மாரி ஒரு செயல் செய்யறது, அவங்கள பத்தி பார்க்குற இடங்கள்லாம் குறை சொல்லிக்கிட்டு, வேறவங்க கிட்ட குறை சொல்றது, இந்த மாரிலாம் சொல்லும்போது என்னாகும் அப்டின்னா, அவங்களுக்கு இவங்க பாதகம் விளைவிக்கிறதா நெனச்சுக்கிட்டு, அவங்கவங்க கருமையத்தையே களங்கப்படுத்திக்கிறோம் அப்டின்னு தான் அர்த்தம். இல்லைங்களா? இந்த வகையில நம்ம யார் குற்றம் சொன்னாலும், அதுல இருக்கிறது அன்னப்பறவை மாரி நம்ம நல்லதையே எடுத்துக்குவோம்.
நம்ம யாரையும் முடிஞ்ச அளவுக்கு குற்றமே சொல்லாம, தன் குற்றத்த மட்டும் கண்டுபிடிச்சு, தன்னுடைய குறைகள மட்டும் நம்ம திருத்திக்கிறக்கு உண்டான வழிமுறைகள இறைகிட்டயும், குருகிட்டயும் கேட்டு, நம்மளுடைய குற்றம் குறைகள நிவர்த்தி பண்ணி, இந்த வாழ்க்கையில நம்ம மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறையினரும், ஒட்டுமொத்த சமுதாயமும் வேதாத்திரியம்ங்கிற இந்த ஒரு பெட்டகத்திலிருந்து அ எல்லா நிதியத்தையும் முறைப்படி உபயோகப்படுத்தி, எல்லாரும் வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெற்று நீடூழி வாழ வேண்டுமாய், எல்லாம் வல்ல இறையருளையும், குருவருளையும் வேண்டி